இந்த ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. கவர்னர் ரவி உரையாற்றுகிறார். எர்ணாகுளம் வேளாங்கண்ணி சிறப்பு ரயில் சேவை நீட்டிப்பு. பொங்கல் பண்டிகை நெரிசலை தவிர்க்க ரயில்வே ஏற்பாடு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் போட்டி. தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி உறுதி. இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, விடியலில் எதுவும் நடக்கவில்லை. திமுக ஆட்சியை விமர்சிக்கும் அஜித்தின் அமர்க்களமான ரீமிக்ஸ் பாடல். அரசுக்கு சொந்தமான பங்களா தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்த சின்னசேலம் சார் பதிவாளர் சஸ்பெண்ட். பதிவுத்துறை நடவடிக்கை. பாம்பன் ரயில் பாலத்தில் சீரமைப்பு பணிகள் நிறைவு. ரயில் போக்குவரத்தை மீண்டும் துவக்க மக்கள் கோரிக்கை. தமிழக அரசு பள்ளிகளில் 500 தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலி. மாணவர்கள் படிப்பு பாழாவதாக பள்ளிக்கல்வி கமிஷனருக்கு ஆசிரியர்கள் சங்கம் மனு. பொங்கல் பரிசு தொகையை 500 ரூபாய் நோட்டுகளாக வழங்க அரசு உத்தரவு. ரேஷன் கடைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு. புதிய பென்ஷன் திட்டம் ரத்து. அகவிலைப்படி நிலுவை வழங்க கோரி ஆசிரியர்கள் தொடர் போராட்டம். பிப்ரவரி 12 முதல் மாநிலம் முழுவதும் நடத்தப்போவதாக ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. ரூபாய் 20,000 கோடி சொத்துக்களை கொண்ட காங்கிரஸ் அறக்கட்டளையில் அறங்காவலர் பதவிகள் காலி. பதவியை பிடிக்க காங்கிரஸில் கடும் போட்டி. இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவார் மோடி. கோவையில் அண்ணாமலை பேச்சு. எம்பிபிஎஸ் இறுதியாண்டு மாணவர்களும் முதுநிலை நீட் தேர்வு எழுத தகுதி தேதியை மாற்ற வேண்டும். தமிழக மெடிக்கல் கவுன்சில் கோரிக்கை. சங்க இலக்கியங்களிலும் தமிழகம் என்ற வார்த்தை பயன்பாடு. கவர்னர் பேச்சுக்கு மத்திய அமைச்சர் முருகன் விளக்கம். காரைக்கால் தேவாலயத்தில் நடைபெற்ற 3 ராஜாக்கள் பொங்கல் விழா. ஏராளமான கிறிஸ்துவர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ராபத்து உற்சவம். 7ஆம் நாளில் திருக்கைத்தல சேவை. தமிழகம் என்று கவர்னர் சொன்னது ஒருமைப்பாட்டு உணர்வை வெளிப்படுத்தத்தான், அரசியலாக்க வேண்டாம் என்கிறார் எம்எல்ஏ வானதி. அவர் சொல்றதுல இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இது ஒரு தனி நாடாக அப்படிங்கிற மாதிரியான அந்த உருவகம் அது போயிடக்கூடாது. பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் எல்லாரும் இந்தியர் அப்படிங்கிற அந்த ஒருமைப்பாட்டு உணர்வுக்காக அவர் சொன்னது. என்என்சி நிறுவனத்திற்காக விளைநிலத்தை கைப்பற்ற துடிப்பது ஏன்? தமிழக அரசுக்கு அன்புமணி கேள்வி. பொங்கல் கரும்பு வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் ஊழல். திமுக அரசை ஹெச் ராஜா சொல்கிறார். விவசாயிக்கு இவங்க 33 ரூபா கஜானால இருந்து எடுக்கிறாங்கன்னா, ஊழல் இல்லாம விவசாயிக்கு போகணும்னா 30 ரூபா போகணும் கருது. 19 கிலோ கஞ்சாவை எலி தின்றுவிட்டது. கோர்ட்டில் சென்னை போலீஸ் பதில். மதுரையிலிருந்து ஷார்ஜாவுக்கு கரும்பு ஏற்றுமதி. பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் கோவையிலிருந்து 600 கிலோ கரும்பு அனுப்பி வைப்பு. சென்னையில் மேலும் 8189 சிசிடிவி பொறுத்து போலீஸ் முடிவு. போக்குவரத்து விதிமீறல்களை குறைக்க முடியும் என நம்பிக்கை. 2023ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியில் களை கட்டியது. 17 காளைகளை அடக்கிய யோகேஷ் சிறந்த வீரராக தேர்வு. ரோஹித் சர்மாவிடம் கேப்டனுக்கு உரிய உடல் தகுதி இல்லை. கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் கபில் தேவ் விமர்சனம். மதுரையில் தினமலர் நடத்திய மெகா கோல போட்டி களை கட்டியது. 800க்கும் மேற்பட்ட பெண்கள் வண்ண கோலமிட்டு அசத்தல். வெற்றி பெற்றவர்களுக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், கிரைண்டர் பரிசு. பொங்கல் கரும்பு வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் ஊழல். திமுக அரசை ஹெச் ராஜா சொல்கிறார். விவசாயிக்கு இவங்க 33 ரூபா கஜானால இருந்து எடுக்கிறாங்கன்னா, ஊழல் இல்லாம விவசாயிக்கு போகணும்னா 30 ரூபா போகணும் கருது. மதுக்கடைக்கு ஆதரவாக பேசிய தாசில்தாருக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு. அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம்.
ஆம்பூரில் அனுமதியின்றி கட்டப்பட்ட பள்ளிவாசல் தொழுகை நடத்த மாவட்ட நிர்வாகம் தடை. கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையின் சில இடங்களில் லேசான மழை பெய்யும். வானிலை மையம் தகவல். ஆதார் ஐடி இருக்கும்போது மக்கள் ஐடி எதற்கு? குழப்பம் வராதா? தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி. காங்கேயத்தில் கால்நடை கண்காட்சி. காங்கேயம் காளை பசுக்களுக்கு அழகு போட்டி. சிறந்த மாடுகளுக்கு ரொக்க பரிசு வழங்கிய கால்நடைத்துறை.